மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ். விஜய் சார் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் போகிறாரு. இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகன் கோயில், இந்த மாதிரி பல்வேறு ஆலயங்கள் போகிறாரு. அவரோட இந்த ஆன்மீகத்துக்கான என்ன காரணமாக இருக்கும்? ஒரு ஆன்மீக ட்ரிப்பு மாதிரி போயிட்டு இருக்காரு, என்ன காரணமாக இருக்கும்? அதாவது ஒருவர் கடவுளை வழிபடுவதுங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது குறித்து நம்ம பேசுறது சரியாக இருக்காது. அதே நேரம் இந்த விஜயனுடைய இந்த ஆன்மீக பயணத்தை இது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம் அல்லது ஒரு தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு நம்மளால ஒதுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, நீண்ட நாட்களாவே விஜய் குறித்து ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு. அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஜோசியர் இயக்குகிறார், அவர் சொல்படிதான் இவர் நடக்கிறார் அப்படின்னா ஒரு செய்தி வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. தனிப்பட்ட முறையில எனக்கு கேட்டா நான் அதை வந்து நம்பல. வந்து நம்ம முதல்ல டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுவோம். நம்பலை மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கையை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ஆர்வத்திலும் நம்பிக்கை வைப்பாங்க. எப்படின்னா ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம், ஒரு நல்ல டைம் குறிச்சு கொடுங்க, நல்ல ஒரு வீடு கட்ட போறோம், என்ன நல்ல ஒரு புது தொழில் தொடங்க போறோம், அதை ஒரு நல்ல நேரத்துல ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் நீங்க வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அது பல இடத்துல இருக்கு. அந்த மாதிரி வேண்டுமானால் விஜய்க்கு வந்து அந்த ஒரு ஆர்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கலாமே தவிர முழுக்க முழுக்க ஜோசியக்கார பேச்சை கேட்ட கடி எடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைவாதியா விஜய் இருக்க மாட்டார் அப்படின்னு நான் வந்து அழுத்தமா நம்புறேன். ஆனா அதே நேரம் இந்த செய்திகளையும் நம்ம வந்து ஒதுக்கி தள்ள முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இவரு 2 தொகுதியில் போட்டியிட்டது இருக்கு. அதை வந்து முதல்ல எடுத்துக்கணும். என்னன்னா திருச்சி கிழக்கு, பெரம்பூர் 2 தொகுதியில் அவர் போட்டிட்டு இருக்காரு. ஆனா விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, 234 தொகுதியிலும் தாவேகா தனித்து போட்டியிட்டு அறுதி பெரும்பான்மையில ஆட்சி அமைக்குங்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு நம்பிக்கையோட இருந்தார். அப்ப நம்பிக்கையோட இருந்த ஒருவர் 2 தொகுதியில ஏன் போட்டியிடணும்? அப்ப தோத்துருவோங்கிற பயம். ஆனா பொதுவாக இந்த 2 தொகுதியில் போட்டியிடுறது அப்படிங்கிறது தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடாதான் இருக்கும். ஆனா விஜய்க்கு அப்படி ஒரு தோல்வி பயம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நான் ரொம்ப நம்புறேன். அவர் வந்து இன்னும் 5 தொகுதியில போட்டியிட்டாலும் அவர்தான் ஜெயிப்பாரு. அப்புறம் ஏன் நீங்க 2 தொகுதியில போட்டிட்டீங்கன்னு கேள்வி கேட்கும் போது இந்த ஜோசிய மேட்டரும் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை அவர் கூட உட்கார்ந்துகிட்டு யாராவது ஜோசியக்காரங்க கிட்ட அறிவுரையை கேட்டு அந்த அடிப்படையில திருச்சி கிழக்கு, பெரம்பூர் தொகுதியை இவர் செலக்ட் பண்ணாரா? அதுக்கப்புறம் 234 தொகுதியில இந்த 2 தொகுதியை இவரையே செலக்ட் பண்ணாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா திருச்சி கிழக்குக்கு ஒரு முன்ன பின்ன போயிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரம்பூர் பக்கம் பாத்தீங்கன்னா முன்ன பிண்டி மில்லி ஷூட்டிங்க்கு தான் போயிருக்காரு. அதுக்கப்புறம் பெரம்பூருக்கும் இவருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தாரு. இப்படி எல்லாம் கேள்வி கேட்கும் போது ஒருவேளை இந்த ஜோசியக்காரர்களுடைய ஆலோசனையாக இருக்குமோ அப்படின்லாம் நமக்கு தோணுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து இவர் கோயிலாக செல்வது இருக்குல்ல, அதுவும் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அப்புறம் விஜய் யார் அப்படின்னா ஜோசப் விஜய். இப்ப அவர் வந்து வேளாங்கண்ணிக்கு போறது குறித்து நம்ம கேள்வி எழுப்ப மாட்டோம், எழுப்பவும் கூடாது. ஆனா அவர் திருச்செந்தூர் போறதும் ஷிரடி போறதும், இப்ப பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி நாகூர் போறாங்க. வேளாங்கண்ணியை கழிச்சிட்டு பார்த்தா அந்த நாகூர் போறது, இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது தன்னை வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவானவராக காட்டிக்கொள்ளும் முயற்சியா அல்லது இவர் ஒரு ஆன்மீக அரசியலை கையில எடுக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக இந்த ஆலய விசிட் அப்படின்னா அது குறித்து நம்ம விமர்சிப்பதற்கு ஒண்ணு. ஆனா நீங்க ஒரு பவன் கல்யாண் மாதிரி ஒரு ஆன்மீக அரசியலை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. அதை வந்து விஜய் புரிஞ்சுக்கணும். சார், என்னோட அடுத்த கேள்வி அதுவா தான் வந்துச்சு. நான் எல்லாருக்கும் மாணவன் காட்டிக்க தான் ட்ரை பண்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸை டிஃபெண்ட் பண்றாங்க. தாவேக நிர்வாகிகள் ஃபேன்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க எங்களோட விஜய் சார் வந்து எல்லாருக்குமான உண்டானவர் தான் சொல்றாங்க. பட் சில பேர் சொல்றாங்க அவர் வந்து அந்த பாஜகவோட சாயல் இருக்கு, ஆந்திராவோட பவன் கல்யாண் மாதிரி பண்றாரு, இந்த தாக்குதல் இருக்கு. இது எப்படி எடுத்துட்டு போறது? இல்ல அதுதான் நான் சொல்றது என்னன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் பெரும்பாலாக இருந்தாலும் என்னை போல் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்காங்க. நம்ம எல்லாம் வந்து பெரியாருடைய ஃபாலோவரா இருக்கும். அப்ப நீங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க ஷிரடிக்கு போறீங்க, திருச்செந்தூர் போறீங்க, நாகூர் போறீங்க, வேளாங்கண்ணி போறீங்க.
அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு செக்டார் இருக்காங்கல்ல, அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எங்க போறீங்க? பெரியார் திடலுக்கு கருப்பு சட்டை போட்டு போறீங்களா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேப்பா, இவர் எல்லாருக்கும் நல்லவனா இருக்க ஆசைப்படுறாரு, நம்ம வாயை மூடிக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யாம நீங்க வெறுமனே கோவில் கோவிலாக மட்டும் செல்வது அப்படிங்கிறது அது ஒரு மாதிரியான ஆபத்தான அறிகுறியாத்தான் நமக்கு தோணுது. என்னன்னா இன்னைக்கு ஆன்மீகத்தை வெறுமனே ஆன்மீகமாக பார்க்க முடியல. ஏன்னா அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த அரசியல் அப்படிங்கிற ஒண்ணு கலந்துருச்சு. அப்ப இப்ப விஜய் என்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு ஆலயத்துக்கு போறத பாத்தீங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட விஷயமா மட்டும் பார்க்க முடியல. அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே சார், இப்ப இது மூலமா இதே மாதிரி இருந்தா அவருக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பா உண்டாகும் நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய பின்விளைவு உண்டாகும் நினைக்கிறீங்க? அது என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே நடிப்பு, எல்லாமே வாக்குகளுக்காக இவர் போடுகிற வேஷம் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். பிரச்சனை என்பதை தாண்டி இந்த தேர்தலில் அவருக்கு வாக்களித்தவர்கள் அடுத்து வரப்போற இப்ப 2029 மக்களவை தேர்தல் வருது. அப்ப இவர் நிச்சயமாக தேர்தல் களத்துக்கு வருவாரு. அன்னைக்கு அவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி திருச்செந்தூர் ஷிரடிக்கு போன மாதிரி நாளைக்கு மதுரை திருப்பதி பழனின்னு அப்படி ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்க, ஒரு காவி துண்டை போட்டுக்கிட்டோ சிவப்பு துண்டை போட்டுட்டு போறாருன்னு வச்சுங்க, அப்ப இவர் பவன் கல்யாண் பேட்டர்ல வர்றாரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிடும். அப்ப விஜய்க்கான எதிர்ப்புங்கிறது இன்னும் பலமா இருக்கும். இன்னொரு வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு பலமுனை தாக்குதல் இருக்கும். அந்த தாக்குதலில் இருந்து விஜயால வந்து தப்பிக்க முடியாது. என்னன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மதவாத அரசியல்ங்கிறது கண்டிப்பா எடுபடாது. அதுக்கு நீங்க ஆன்மீக அரசியல் ஒரு போர்வையை போர்த்தினாலும் மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க இது மதவாத அரசியல் ராட்டு. ரஜினிகாந்த் ஏன் பின்னால தலைதறிக்க ஓடினார் அப்படின்னா அவர் எடுத்துட்டு வந்தது ஆன்மீக அரசியல் என்ற பெயரில் ஒரு இந்துத்துவ அரசியலை தான் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கு இங்க கடுமையான ஒரு எதிர்ப்பு தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் பல்வேறு காரணங்களை சொல்லி அவரு பின்வாங்கினாரு. சோ அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் விஜய் மீது நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து இந்த கட்டத்திலேயே தன்னை சரி பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம விஜய் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ஏதாவது இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னா அதனுடைய விளைவு பயங்கரமா இருக்கும். சரி, இப்படி எடுத்துக்கலாமே சார். இப்ப நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு போவோம், வேண்டுவோம். ஐயா இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம எக்ஸாமே ஏதாவது எழுதுனா கூட நான் பாஸ் ஆகணும், நல்ல மார்க் வாங்கணும், இதெல்லாம் ஒரு காமனான திங் தானே சார். அவர் வந்து வாழ்க்கையே இப்ப இந்த இடத்துல அடகு வச்சிருக்காரு. இந்த அரசியல் அப்படின்ற சிஎம் போஸ்டுக்காக அடகு வச்சிருக்கான்றப்போ என்ன எப்படியாவது பாத்துக்காப்போ அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் தானே. இதையே இவ்வளவு அரசியல் ஆக்கணும்? சரியான கேள்விதான். ஒரு +2 எக்ஸாம் எழுதுனா சூப்பரா எக்ஸாம் எழுதினாலும் அதை மீறி பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் திருத்துறவர் ஏதாவது வீட்டுல உள்ள பஞ்சாயத்துல வந்து என்ன பண்றதுன்னு பயத்துல போய் கண்ணுல படுற சாமி எல்லாம் அவன் கும்பிடுவான். கிட்டத்தட்ட இதையும் கூட நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா இப்ப இவர் வந்து ஒவ்வொரு கோயிலா போறாரு, ஓகே ஃபைன். இப்ப 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. அதுல விஜய் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்குவோம், அல்லது ஒரு எதிர்கட்சி தலைவராக அமர்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு வெற்றி கிடைச்சதா வச்சுக்குவோம். இப்ப என் கேள்வி, விஜய் இந்த கிரெடிட்டை யாருக்கு கொடுப்பார்? அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு கொடுப்பாரா, இல்ல திருச்செந்தூர் முருகனுக்கு கொடுப்பாரா, ஷிரடி சாய்பாபாக்கு கொடுப்பாரா, வேளாங்கண்ணி மாதாக்கு கொடுப்பாரா, நாகூர்ல இருக்கிற அந்த ஆண்டவருக்கு கொடுப்பாரா, யாருக்கு கொடுப்பாரு? இந்த பதில் அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். மக்களுக்கு நன்றி, எல்லாம் வல்ல கடவுளுக்கும் நன்றி இப்படி சொல்லிட்டா என்ன பண்றது? விஜய் என்ன சொல்லுவார் அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வெற்றி என்பது மக்கள் கொடுத்த வெற்றி. அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க எத்தனை சாமி வேணாலும் கும்பிடுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், உங்களுடைய ஆத்ம திருப்தியான விஷயம். ஆனா கிரெடிட் கோஸ் டு தமிழ்நாட்டு மக்கள். அதுதான் முக்கியமான விஷயம். அதை வந்து நீங்க மடைமாட்டி விடக்கூடாது. நான் இங்க எல்லாம் போய் கும்பிட்டேன் அதனாலதான் இந்த வெற்றி கிடைச்சதுன்னு விஜய் ஒருவேளை நினைத்தால் அல்லது ஒருவேளை அப்படி சொன்னா அவருக்கு வாக்களித்த மக்களையே அவமானப்படுத்துகிற விஷயமா அது மாறிடும். அப்படி ஒரு விஷயத்தை விஜய் செஞ்சிடக்கூடாது. ஓகே, சமூக வலைதளங்களோட கமெண்ட் பார்த்தா என்னன்னா, விஜய் வந்து இன்னைக்கு வெறும் விஜய் இல்ல, அவரு ஜோசப் விஜயா இருந்து போறதுனாலதான் இந்த பிரச்சனையா, இல்ல வேற ரமேஷ் தினேஷ் குமார்னு பேர் வச்சுட்டு போயிருந்தா இந்த கேள்வி வந்திருக்குமான்னு கேட்டாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அதுதாங்க, ஒரு இந்து கோயிலுக்கு ஒரு கிறிஸ்தவ போவதால் தான் இப்ப இது எல்லாம் ஒரு விவாதமா மாறுது. வெறும் விஜயாக இருந்து அவர் திருச்செந்தூர் போறது குறித்தோ ஷிரடி போறது குறித்தோ யாருமே பேச மாட்டாங்க. என்னன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரவர் மத நம்பிக்கையின்படி அந்த ஆலயத்துக்கு அவங்க போறாங்க. இப்ப ஜோசப் விஜயா இருந்துகிட்டு வேளாங்கண்ணி, பெசன் நகர், வாட்டிகன் எல்லாம் போறாருன்னு வச்சுங்க, நம்ம யாருமே எதுவும் சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒரு கிறிஸ்துவர்
அவருடைய மத வழிபாட்டு தலங்களுக்கு அவர் போறாரு. அதுதானே விஷயம். அது அல்லாம நீங்க ஒரு மாற்று மத இதுக்கு போறீங்க, அது ஒரு தடவை போகலாம், 2 தடவை போகலாம். நீங்கள் அதை தொடர்ந்து செல்லும் போது அது வந்து நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படும். இந்த நேரத்துல ஒரு சம்பவத்தை கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவருடைய தந்தை SCSCயோட ஒருத்தர நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, திருவண்ணாமலைக்கு இன்னும் சில இந்து கோயில்களுக்கெல்லாம் அவர் போயிருக்காரு. அது குறித்து எங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, நான் திருவண்ணாமலைக்கு போனாலும் சரி, திருப்பதிக்கு போனாலும் சரி, எந்த இந்து கோயிலுக்கு போனாலும் சரி, அந்த சிலை முன்பு நின்று நான் கையை வணங்கும்போது எனக்குள்ளிருந்து ஏசப்பா அப்படின்னு தான் அந்த குரல் வருமா அவருக்குள்ளிருந்து. அந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து SCSC ஒருத்தர நம்ம கிட்ட ஷேர் பண்ணாரு. அதை இங்க சொல்றது தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட SCSCயின் மகனான விஜய் திருச்செந்தூர் போகும்போது, ஷிரடி போகும்போது அவருக்குள்ளிருந்து என்ன குரல் வரும் அப்படிங்கறத அறிந்து கொள்றதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அங்க போய் அவருக்கு அப்பாக்கு கேட்ட மாதிரி இவருக்கும் ஏசப்பான்னு ஒரு குரல் எழுமா, இல்ல அங்க போனோம்னா முருகனே சாய்பாபாவையும் கும்பிடுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த மதத்தை வைத்து இந்த கடவுள்களை வைத்து வந்து இங்க ஒரு பெரிய அரசியல் நடக்குது. அந்த சூழல்ல ஒரு சிக்கிற இப்படி எடுத்துக்கிறாங்கல்ல சார். ஏன்னா இன்னைக்கு நாடு முழுக்க இஸ்லாமியர் மக்கள் ஒரு அச்சத்துல இருக்காங்க. அதே மாதிரி எல்லா மக்களுமே அப்படிதான் இருக்கான்றப்ப விஜய் சார் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் போனா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர, பரவாயில்லப்பா உள்ள போறாரு, குள்ளா போட்டுக்கிறாரு, அவர் நெத்தியில விபூதி வச்சுக்கிறான்றப்ப இப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா தானே விஜய் இருப்பாரு. இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீ இப்படி செல்வதின் மூலமாக நான் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு விஜய் இதை செய்திருந்தால் அதை நம்ம வரவேற்கும். ஆனா இதை நீங்க தொடர்ந்து வாரத்துக்கு 2 கோயிலுக்கு போக ஆரம்பிச்சார் அப்படின்னா அது வந்து அதனுடைய அர்த்தம் வந்து இது கிடையாது. இவர் வந்து ஒரு இந்துத்துவா பக்கம் சாய்வதாகத்தான் அர்த்தப்படுத்தி அந்த வழியில போக வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, நீங்க அரசியல் கட்சி தொடங்கினது கட்சி நடத்தி மக்களுக்கு சேவை செய்யறதுக்கா, இல்ல கோயிலா நீங்க போறதுக்கா? நீங்க கோயிலா போறதுக்கு எதுக்கு கட்சி நடத்தணும்? நடிகர் விஜயாவே போயிருக்கலாம். அதுதான் சொல்றேன். அது ஒரு எல்லை மீறும் போது அதை வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையோட அதை அணுகணும்னு சொல்றேன். ஓகே சார். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சார். ஆஃப்டர் எலெக்ஷன் ஒரு அனலைஸ் மாதிரி பண்ணி அறிக்கை விட்டுருக்காங்க எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுதுன்னு. நீங்க அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 அமைப்புகள் 9 அமைப்புகள் அவங்க இண்டிவிஜுவலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த அமைப்புகள் பார்த்தோம்னா திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு அமைப்பு தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க அந்த எக்ஸிட் போல்? அதாவது தேர்தலுக்கு முன்பு நடத்தப்படுகிற அந்த கருத்து கணிப்புக்கும் தேர்தல் நடந்த அன்று ஓட்டு போட்டுட்டு வெளியில வர்ற மக்கள் கிட்ட நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டு அதன் அடிப்படையில் வெளியிடப்படுகிற எக்ஸிட் போல் ரிசல்ட்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த கருத்து கணிப்பு கூட பாத்தீங்கன்னா அதனுடைய நம்பகத்தன்மை வந்து கொஞ்சம் மேலங்களும் இருக்கும். ஆனா எக்ஸிட் போலுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சரியாகத்தான் இருக்கும். இதுதான் ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம பார்த்தது. அதுக்கடுத்து அந்த எக்ஸிட் போல்ங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு இண்டிகேஷன் அது காட்டும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல்ல தான் எக்ஸிட் போலே மக்களை வந்து மேலும் குழப்பமா இருக்கு. கரெக்ட். என்ன நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நிறுவனங்கள் ஜெயிக்கும், அதிமுக 2வது இடத்தை பிடிக்கும், தாவேகா 3வது இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 3 நிறுவனமும் அதிமுக ஆட்சியை பிடிக்குங்கிற மாதிரி போட்டாங்க. ஆக்சிஸ் இந்தியா டுடே மட்டும் தாவேகா ஆட்சியை பிடிக்குன்னு போட்டிருக்காங்க. இப்ப இதை வச்சு எது ரிசல்ட் அப்படிங்கறதே கணிக்க முடியாத ஒரு சூழல் இப்போ வந்து ஏற்பட்டுருச்சு. இன்னும் சொல்ல போனா அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆய்வாளர்களே இதை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு குழம்பி போனதை நம்ம பாக்குறோம். ஆனா அந்த அரசியல் கட்சிகளுக்கு இந்த குழப்பம் இருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் முடிவு வந்து ஒரு மாதிரி தோராயமா இவங்கதான் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கும் போது அந்த வெற்றி பெறுவதாக சொல்லப்படுகிற கட்சியில வந்து ஒரு உற்சாகம் கொப்பளிக்கும். அடுத்து நம்ம ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு என்னெல்லாம் செய்யலாம்னா மக்களுக்கு நல்லது செய்யலாம் இல்ல வேற ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. ஆனா இந்த முறை எக்ஸிட் போல் ரிசல்ட்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யாருக்குமே அந்த மாதிரியான ஒரு எதை நம்புறது, இதை நம்பி நம்ம ப்ரொசீட் பண்றதா அல்லது அவங்க சொல்றது நம்பி அப்செட் ஆகி உட்கார்றதான்னு ஒரு தெரியாத நிலைமைக்கு ஆளாகி இருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாமே விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஊடகங்களா இருக்கு. அதனால இந்த எக்ஸிட் போலுடைய ரிசல்ட்டை நம்ம முழுமையா நம்ப முடியல. அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
ஓகே சார், அதுல முக்கியமா நம்ம ஆளுங்கட்ற கட்சியில இருந்தே வந்துருவோம். இன்னைக்கு திமுக பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்ககிட்ட எந்த உற்சாகமே இல்லை. நம்ம முதல்வர் வந்து இன்னொரு ஊருக்கு போயிருக்காரு அவரோட ஒகேஷனுக்காக. ஒகேஷன் வந்து சீக்கிரமா வந்ததால ஒரு தகவல் இருக்கு. அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. ஒரு 5-6 அமைப்புகள் வரைக்குமே திமுக தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே அவங்ககிட்ட ஒரு அமைதி இருக்கு, பின்ட்ராப் அமைதி இருக்கு, சைலண்ட் இருக்கு. அவங்களே சந்தேகமா பாக்குறாங்க என்னடா இது நடக்குமான்ற மாதிரி. அவங்க ஏன் அவங்ககிட்ட ஒரு அமைதி இருக்கு. அதான் திமுக சைலண்ட் மோடுக்கு போனதுக்கு வந்து 2 காரணம். என்னன்னா இப்ப உங்களுக்கு தெரியும், வாக்குப்பதிவு நடந்த அன்றிலிருந்து தமிழ்நாடு முழுக்க விசில் வந்து என்ன மாதிரியான ஒரு புரட்சியை பண்ணி இருக்குங்கிறத நம்ம எல்லாம் காதால கேட்டோம். அவங்களுக்கு நல்லா போனாலும் விசில் விசில் விசில்னு சொன்னதெல்லாம் நம்ம கேட்டுட்டோம். திமுக காரங்களும் கேட்டிருப்போம். இன்னொன்னு அவர்களுடைய பூத் ஏஜென்ட்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருந்தாங்க. அவங்களும் கண்ணெதிரே பார்த்துட்டாங்க ஏன்னா விசிலுக்கு பெருவாரியா வாக்குகள் விழுந்திருக்குன்னு. ஆனா இந்த எக்ஸிட் போர்ட்ல பாத்தீங்கன்னா அது எங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகல. இதுவே திமுக வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கும். என்னடா அது நம்ம கேள்விப்பட்ட எல்லா இடத்துலயும் விசிலுக்கு ஓட்டு போட்டதா சொன்னாங்க. ஆனா இந்த எக்ஸிட் போர்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்மியான சீட் போட்டு நம்புறதா வேணும். அந்த எக்ஸிட் போர்ட் சீட்ல பெரும்பாலானவை திமுக ஜெயிக்கும், அவங்கதான் ஆட்சி அமைப்பாங்கன்னு தான் வந்திருக்கு. ஆனா அதை திமுக காரங்களாலே நம்ப முடியல. வெளியில வந்து நாங்க தான் அடுத்து அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகமும் கேள்வியும் இருக்கு. இதை நம்பலாமா வேணாமா அப்படின்னு. அதுக்கு அடுத்து இவர்கள் வெற்றி பெறுவதாக வருகிற நம்பர் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கான நம்பர். திமுக என்கிற ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடையாது. அதுவே திமுக வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா தேர்தலுக்கு முன்பு இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க யாருக்குமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம். திமுகவுடைய மேஜர் பார்ட்னர் காங்கிரஸ். அவன் வாய் விட்டே கேட்கிறான் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுங்க அப்படின்ட்டு. இவங்க வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிதான் கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடியை கொடுத்து அவங்கள அந்த கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. ஆனா தேர்தல் முடிவு இவங்க போய் காங்கிரஸ் கிட்ட கெஞ்சி ஐயா சாமி ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி தர்றேன் அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு போய்விடுவோமோ அப்படிங்கிற அந்த சங்கடமும் அவங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் திமுகவினரிடம் ஒரு பெரிய உற்சாகத்தை பார்க்க முடியும்.